அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஐயா ஓபிஎஸ் அவருடைய டெல்லி பயணம் பல பேர் தூக்கத்தை கெடுத்துருச்சு. டெல்லிக்கு ஓபிஎஸ் போயிட்டாரா, அங்க என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு புலம்பலே தான் நேத்து முழுவதுமே பாத்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்களை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சது. ஓபிஎஸ் டெல்லி பயணம் யதார்த்தமா போனார். இங்க இப்ப சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுடைய மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக தான் ஐயா ஓபிஎஸ் டெல்லி போறாங்க. அங்க டெல்லி போன உடனே அங்க மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தர்மர் வரவேற்பு கொடுக்குறாங்க. அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் ஐயா ஓபிஎஸ் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஐயா ஓபிஎஸ் கூட இப்ப முன்னாள் அதிமுக எம்பி கோபாலகிருஷ்ணனும் போயிருக்காரு. அங்கே தேனி நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் எம்பி ஓபி ரவீந்திரநாத்தும் அங்கே இருந்துக்கிறாங்க. அங்கே ஓம் பிர்லா அவருடைய மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. அந்த கலந்துக்கிட்டு மறுபடியும் உடனே ஐயா ஓபிஎஸ் திரும்பிட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் டெல்லி போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும், உட்கட்சி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு, அது அதிமுக கட்சியினுடைய சட்ட விதிக்கு முரணாக செயல்பட்டு இருக்கு. அதனால இந்த அதிமுகவினுடைய சிவில் வழக்குகள் முடிவு வரும் வர நீங்க அதிமுக இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் இது தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்காரு. பல முறை மனு கொடுத்துமே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்டு காணாம தூக்கி விட்டடிச்சிட்டாங்க. எந்த விதமான ஒரு விசாரணையும் இல்லை, அது மீது ஒரு நடவடிக்கையும் இல்லாம இருந்தது. அதை என் மனு மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க உத்தரவிடணும்னு சொல்லிவிட்டு உயர் நீதிமன்றம் போயிட்டாரு. உயர் நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் அமர்வு முன்னாடி அது விசாரணைக்கு வந்தது. சுப்பிரமணியன், குமரப்பா, அந்த 2 நீதிபதிகள் முன்னாடி அது விசாரணைக்கு வந்தது. அப்ப நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்க, இவர் இவ்வளவு புகார் மனு கொடுத்துமே அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சார்பாக வாதிட்டு அந்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் 1 வாரத்துல அந்த இரட்டை இலை சம்பந்தமா நாங்க ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு சிலருக்கு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. தேர்தல் ஆணையத்துல வேற இப்படி சொல்லியிருக்காங்க, டெல்லிக்கு வேற ஐயா ஓபிஎஸ் போயிருக்காங்க. இங்க என்ன நடக்க போதோ, நம்மளுடைய பதவி தப்புமா தப்பாதா, இரட்டை இலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் உச்சத்துல வந்துச்சு. நேற்று ஃபுல்லா பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரே கதறல். இந்த கதறலுக்கு முக்கியமான காரணம் இது 2 தான். இது தேர்தல் ஆணையம் 1 வாரத்துல இரட்டை இலை சம்பந்தமான ஒரு உத்தரவை பிறப்பிக்குதுன்னு சொன்னது. இன்னொரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி பயணம் போனது. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எங்கே போனாலுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தை தான் உண்டு பண்ணுது. டெல்லி போனாங்கன்னா ஒரு பெர்சனலா போயிருக்க மாட்டாங்கன்னா அரசியல் ரீதியா தான் போவாங்களா? அங்க எல்லா புகைப்படமே வெளியில வந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அங்கே ஓம் பிர்லா அவங்களுடைய மகள் வரவேற்பு நிகழ்ச்சியை கலந்துருக்காங்க. அங்கே ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க, இப்போ ரவீந்திரநாத் இருக்காரு, அங்கிட்டு இப்போ தர்மர் எம்பி இருக்காங்க, முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் இருக்காங்க. எல்லாரும் இருந்து அந்த இதுல திருமண வரவேற்புல கலந்துக்கிட்டு இருக்காங்க. மணமக்களை வாழ்த்தி இருக்காங்க. அதாவது இப்போ நீங்க என்ன கண்ணாடியை போட்டு பாக்குறீங்களா, கருப்பு கண்ணாடி போட்டா கருப்பா தெரியும், சிவப்பு கண்ணாடி போட்டா சிவப்பா தெரியும், ப்ளூ கலர்ல ஒரு கண்ணாடி போட்டீங்கன்னா அது ப்ளூ கலர்ல தான் தெரியும். இப்படி இவங்க என்ன கண்ணாடியை அந்த நேரத்துல எப்போ போட்டிருக்காங்களோ அதை மாதிரிதானே தெரியும். அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி குரூப்புக்கு ஐயா ஓபிஎஸ் எங்கே போனாலுமே இங்க தன்னால ஒரு பயம் பிடிச்சிரும். அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய டெல்லி பயணம், இது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவருடைய மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு இன்னைக்கு பெரியகுளம் வர்றாங்க. நன்றி, வணக்கம்.